செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள நட்சத்திர வார பலன்கள். கடகம், சிம்மம், கன்னி ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். கடகம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள்: புனர்பூசம் 4ஆம் பாதம். குரு சுப செலவை அதிகரிப்பார். அவருடைய பார்வை சங்கடங்களை போக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பூசம் 3ஆம் இட சூரியன் முயற்சிகளை வெற்றியாக்குவார். பொன் பொருட்கள் சேரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அஷ்டம ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். செல்வாக்குகள் உயரும். ஆயில்யம் ராசிநாதன் புதனுடன் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் வேலைகள் வெற்றியாகும். வரவுகள் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தடைபட்ட முயற்சிகள் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு புதிய பாதை தெரியும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அதிகாலையில் எழுந்து சூரியனை வழிபட வேண்டும். அடுத்து சிம்மம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். மகம் ராசிக்குள் கேது சஞ்சரித்து செயல்களில் தடுமாற்றம், கவனக்குறைவை ஏற்படுத்தினாலும் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிரனால் பொருளாதார நிலைகள் உயரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பூரம் ராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தொழிலில் லாபம் உண்டாகும். மனதில் நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும். பொன் பொருட்கள் சேரும். 3ஆம் இட செவ்வாயால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உத்திரம் 1ஆம் பாதம். தன குடும்பாதிபதி புதனுடன் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் நீங்கும். வரவேண்டிய பணங்கள் வரும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகள் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். அடுத்து கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். நிம்மதிகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றங்கள் அடையும். அஸ்தம் புதன் ஆட்சியாகவும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் நினைப்பது அனைத்தும் நடக்கும். போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சித்திரை 1, 2 பாதங்கள். குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையுடன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் நீங்கும். இடம் வீடு வாங்கும் கனவுகள் நனவாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். வழக்குகள் சாதகமாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வரதராஜ பெருமாள்.